ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகுபெயரில் அளவை ஆகுபெயர் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பொருள் முதல் ஆறோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான ஆகுபெயர் பார்த்தோம். இந்த இதில் வந்துட்டு அளவை ஆகுபெயரில் இருக்கிற 4 வகையான ஆகுபெயரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 4 வகையான ஆகுபெயர் என்னென்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு சொல்லிட்டு இந்த 4 வகையான ஆகுபெயருக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எண்ணல் அளவை ஆகுபெயர்னா என்ன அப்படின்னா, இதுலேயே கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். எண், அதாவது நம்பர்ஸை யூஸ் பண்ணி வந்ததுன்னா அது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு என்ன மீனிங் அப்படின்னா, குழந்தை ஒன்று பெற்றால் ஒளிமயமாக இருக்கும் அவங்களோட எதிர்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ஒன்று அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால இது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயரில் வரும். அடுத்து பாருங்கள், எடுத்தல் அளவை ஆகுபெயர். எடுத்தல் அளவை அப்படின்னா என்னென்னா, கிலோ கணக்கில் நாம் எடுத்து கொடுப்போம் இல்லையா, ஒரு கடையில் இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மீனிங்கில் வர்றது தான். கிலோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாவே அது வந்து எடுத்தல் அளவையில் வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 கிலோ கொடு. இதில் நமக்கு கிலோங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால எடுத்தல் அளவை ஆகுபெயரில் வரும். அடுத்து முகத்தல் அளவை. முகத்தல் அளவை ஆகுபெயர்னா என்ன? முகத்தல் அளவைனாவே லிட்டரை குறிக்குங்க. அதாவது இந்த லிட்டர் கணக்கில் இது பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த லிட்டர்ன்ற வேர்டு வந்துச்சுனாவே அது முகத்தல் அளவை ஆகுபெயரில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1/2 லிட்டர் வாங்கு. லிட்டர் அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால இது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயரில் வரும். அடுத்து நீட்டல் அளவை. நீட்டல் அளவைனாவே மீட்டர், அதாவது இவ்வளோ மீட்ரு, இந்த அளவு வந்து இவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னுட்டு சொல்கிறதெல்லாம் வந்து நீட்டல் அளவையில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 10 மீட்டர் வெட்டினான். மீட்டருங்கிற வேர்டு வந்திருக்கா, அப்போ இது வந்து நீட்டல் அளவை ஆகுபெயரில் வரும். இந்த 4 டைப் தாங்க அளவை ஆகுபெயரில். அடுத்து வந்து உங்களுக்கான கொஷின் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழுள்ள சொற்கள் எவ்வகை ஆகுபெயர் என குறிப்பிடுக. 2 மீட்டர் கொடுங்கள். 5 லிட்டர் வாங்கி வா. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.